எல்லாம் 13 போயிருச்சா? இப்பதான் போகுது. இவன் என்ன தூங்கிட்டு இருக்கான்? மணி 8:50 எழுப்பனே இல்லையா அவனை? அவன் எந்திக்கல, அதுக்கு நான் என்ன செய்யறேன்? எந்திக்க மாட்டேங்க, நான் என்ன செய்யிட்டு இருக்கிறேன்? படிக்க நினைக்க அப்படி எந்திரி எந்திரிங்க எந்திரிங்க நாய். என்னப்பா 8:50 என்ன தூக்க? எந்திர 8:50 இல்ல, இந்த 2 நிமிஷம் கிளம்பிடு. நீ பாத்துக்கோ, இவன் சீக்கிரமா எழுப்ப வேண்டியதானம்மா. குளிச்சியா இல்லையா? குளிச்சாச்சு. ஒழுங்கா போடுறதுதான் பாரு. மேல உள்ள பட்டன் போடாதீங்கப்பா. ரவுடியில நீ இன்னும் பண்ணலப்பா. பெரிய எவ்வளவு பெரிய எடுத்து படிக்க போற, நாளைக்கு இன்ஜினியரிங் டாக்டர் படிக்க வேணாமா? அவன் இப்படியே போய் கிட்டல இப்பயே பழம் அதுக்கு. யாருக்கு கூட்டு வர பாரு. ஆசிலே, என்ன முதல் மேட்ச் வச்சு ஆணவத்துல ஆடுதீங்களா? கொன்னு அள்ளிடுவேன். கேட்டேலா முதல் மேட்ச் வச்சு ரொம்ப ஆணவத்துல ஆடுதானுவா? கேட்டல அது வந்து போல ஈசால கப் நம்பதே. இப்படி சொல்ல நீ நைட் உங்க வீட்டுக்கு நான் மேட்ச் பார்க்கலாம் போகலாம். என்ன கத்திரி ஆயில என்ன அடுத்த பேர் நான் தான் ஜஸ்ட் கேட்பறேன். என்ன ஏனாச்சும் ஒழுங்கு எழுவன்னு வச்சுக்கவே கொன்னு வந்துருவேன். இல்ல ஆசி சாகுலே படிச்சிட்டியோ? ஐயா வெலிகமே வர நீ உடம்பு சரியில்லை. அதாபி அடுத்த பேர் டெஸ்ட் இருக்குனே சார். அங்க வரவங்க லேட்டா வராங்க சார். மணி எத்தனாவது? எத்தனை இவன் சரியில்லை மறியில்லைங்க. அது வந்து இல்ல பிரேயர் முடிஞ்சிருச்சுல சித்திக்கு. மணி எத்தனாவது? சார் சாப்பிட்டு லேட் ஆயிடுச்சு சார். ஊன் அடிச்சா கை நீட்டு உள்ளாங்களா மேப் கொடுத்து எழுவீங்களா? எடுங்க சார் மேப் எழுதிட்டு சார் வீட்டுல வச்சுட்டு சார் மறந்து வீடு இங்க நாய் வெளி முடிச்சிட்டியா? மேப் எங்க போன சார்? கடை நீ லீவ் சார். அதான் என்ன முட்டுப்பாடு நான் பிரின்சிபல் கூட்டாரு முட்டுப்பாடு அல்மாத்த அழுதில நீயா ஒண்ணு எழுதான் பாரு. உன்னால எல்லா பிள்ளைகளும் சிரிக்க பாரு. அதுக்கு நீ மேப்ப முடிக்க வேண்டியதுல இனியங்களை அடிக்க மாமா வேற கொடுத்துட்டாங்க. எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு. ஜபிக் சாரு அவர் இங்கிலீஷ் சார் தானா? சார் எல்லா கவுண்டர்லயும் ஆள் இருக்கு, என்ன பண்றது? என்ன சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒரு நிமிஷம். அது என்ன அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனா மட்டும் வாத்தியா மாதிரி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க பையனை பத்தியா? வெளி இடத்துல பார்த்தா ஒரு சல்லாம் சொல்ல மாட்டேங்காங்க, இப்பவும் பேச மாட்டேங்காங்க. இந்த ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் இல்ல இங்கிலீஷ் அவ்வளவா. இவன்ட்டு படிச்சு ஏமா அப்படி உட்படுவான்? உண்டு படிச்ச பேரா ஓம் வேற என்ன செய்வான்? இல்ல நீங்க எல்லாம் 10 நிமிஷம் உள்ள இருக்கணும். கேரளா காசு கொடு. கேரளா காசு கொடு. கேரளா என்னத்த தேடுத? நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தா ஒண்ணு பாக்கிடல. ஒளிச்சு வச்சு திங்கன்னு நினைச்சில்ல, புடிங்கிட்டாங்களா? சாவலே நம்மளுக்கு தெரியாம கேரளா ஸ்நாக்ஸை கொண்டு வந்தீங்களா நினைச்சு திக்கிட்டாங்க. அதுக்குள்ள திக்கிட்டாங்களா? எங்களுக்கு தராம திண்ட திக்கிட்டாங்களோ? ஆண்டவன் குட்டான் தானே எங்களுக்கு கொடுக்காம திண்டில. அதான் ஐயோ இப்ப எங்களுக்கு தராம தான் திங்க. பரவாயில்லையே பையன் நிறைய வச்சிருக்காங்க. அது இல்ல ஒரு மாதிரி நீளமா இருக்கு. அது சக்கா சிப்ஸ். அக்காவா? அக்கா இல்ல பலாப்பழம் இருக்குல்ல, அதுல செய்வாங்க. கேரளால இப்பதான் பண்ணுவாங்க. அப்படியா? நல்லா இருக்கு. இப்ப சாப்பிட வேணாம், எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு சாயந்தரம் கிரவுண்டுக்கு எடுத்துட்டு போயிரும். அது நல்ல ஐடியா. அடுத்தவங்கள திங்கக்கு நல்லா தான் இருக்கு. என்ன சித்திக்கே உனக்கு நல்லா தானே இருக்கும். முடிஞ்சா நேத்து எதிர்பார்த்தேன். என்ன ஆச்சு? முடிஞ்சு எல்லா வேலையும் முடிஞ்சு. அந்த காயில் எல்லாம் மாத்திருக்கு. சரி நல்லபடியா இருக்கு. இப்ப எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்ல. எவ்வளவு வருது? சொன்னல ஆல்ரெடி உங்கள்ட்ட சொல்லிருந்தேன். 3000 2000 போட்டு தரேன். 2000 கொஞ்சம் கம்மி பண்ண வேண்டியதுனா? மாமா ஆல்ரெடி 3000 2000 சொல்லிருந்தாங்க. நீ என்ன மறுபடியும் மறந்துட்டு வந்து மறுபடியும் பேசுற மாதிரி இருக்கு. நீ சொல்ல போய் எல்லாம் பார்த்தது எல்லாம் முதல்ல பேசினதானே உங்களுக்கு. என்ன மறுமாற சின்ன தோல்ல தூக்கி போட்டு வளர்த்தேன். நீங்க என்ன அப்படி சொல்லுதியா? எல்லாம் யாரு மாமா இல்ல நான் சொல்லல. ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு இருக்கு. இன்னொன்னு வெயிட் நல்லா ஏசியை போட்டு தூங்க இல்ல குழுன்னு இருக்குல்ல. அப்படின்னா வேலை வந்து பார்த்தானே ஆகணும். இதுக்கு மேல உங்களுக்கு எவ்வளவு சௌகரியம் பண்ணி தர முடியும்? ஒரு 1500 போடுங்க. அவ்வளவு இல்ல. ஆனா ஒரு சின்ன மனைக்கு எவ்வளவு தூரம் ஆகுனீங்க? அதெல்லாம் நான் சொல்ல வச்சுதான். மறுமுறை பொது இடத்துல மத்த பேச வேண்டாம். அண்ணா அப்படி என்ன வீட்டுல மட்டும் கூப்பிட்டோம்னா இல்ல இந்த எல்லாம் இப்படி பேசினா நம்ம வந்து சரிப்பட்ட முடியும். சபி
என்னப்பா சித்திக்கு பாப்பா சபி சாயா குடிச்சானா? குடிச்சாமா சாய குடிச்சாம்பா. சொல்லுப்பா என்னப்பா? டியூஷன் சொல்லுங்களேன். டியூஷனுப்பா அவன் உடம்பு சரியில்லைன்னு படுத்துருக்கானப்பா. பாப்பா இன்னைக்கு அழிவாத்தக்கா டெஸ்ட் சொல்லிருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வரணும்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்டா? ரூபா வேற வாங்கியிருக்காப்பா. கண்டிப்பா வந்தே ஆமா அவனா சும்மா சும்மா துட்டு பிடிக்கிறாங்க. நீங்க கூப்பிடுங்க சபிய. சரி இரு நான் வர சொல்லி நான் கையோட கூட்டு போயிருக்கலாம். இரு வர சொல்லுங்க. ஆமாடா எந்திரி என்னப்பா டியூஷன் போ பாப்பா நான் தலைவலிக்குன்னு தானப்பா சொன்னேன். அல்ல டியூஷனுக்கு டெஸ்ட் சொல்லிருக்காங்கப்பா. எஞ்சி சும்மா தெண்டத்துக்கு போய் துட்டு கொடுத்துட்டு ஏஞ்சி டியூஷன் போலவாப்பா எந்திரிப்பா. அவன் நிக்கான். போ சித்திக்கு நிக்க சொல்ற. போ போ போ. அப்ப ஏன் அப்பா இப்படி பண்ணுவீங்க? சொன்ன அப்படியே எனக்கு எந்திப்பா. ஒரு நாள் டியூஷன் போனோம். நான் எதுவுமே படிக்கல. நீ படிக்கலன்னு தெரிஞ்சாம நான் அவனை வேணுக்குனே வந்து கூப்பிட்டேன். எனக்கு வாழ்த்து எதுவுமே தெரியல. எனக்கு திருக்குறள் வாழ்த்து எல்லாம் மனப்படமா தெரியும். ஒரு நாள் கேம் சென்டருக்காவது போயிட்டு வருவோம்ல. நான் உனக்கும் சேர்த்து காசு கொடுக்கணும் ப்ளீஸ். போல உன்னை இன்னைக்கு மாட்டி விடணும். எனக்கு அதான் எனக்கு ஆசை. இல்லையா அன்னைக்கு நான் சூப் குடிக்கும் போதெல்லாம் நான் நல்லா காசு போட்டேன். பருப்போட எல்லாம் நான் தானே வாங்கிட்டேன். அப்ப நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தந்தேன். அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க. எல்லாம் கிடையாது. வா 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 போ. நீ கண்டிப்பா இருக்கலாம். அழிவாத்தக்கா வீடு பூட்டி கிடக்கல. ஆமா பூட்டி கிடக்கு. இன்னைக்கு டியூஷன் லீவுப்பா. லீவா? ஆமா அவங்க வெளியே போயிருக்காங்க. நல்லா இருக்கா? டியூஷன் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கா? பாடம் எழுதியப்பா எழுதிட்டே இருக்கியப்பா. பாடம் இன்னுமா எழுதுத என் பிள்ளை. பெரியமா பத்தியடா. போ நாளைக்கு வரதானே போறாங்க. நம்ம மாப்பிள்ள உங்க அண்ணன் அந்த மனையில வீட்டை கட்டிட்டாருப்பா. என்ன வீட்டை கட்டினாரு? வருஷம் அதான் வெளிநாட்டுல இருந்து வந்ததுதான். வீட்டை கட்டணும் அதை கட்டணும். வீட்டையும் கட்டுவாரு கோட்டையும் கட்டுவாரு. அது சரி. ஆமா அவரு மேல என்ன காண்டு உங்களுக்கு? அதான் சொத்தை பிரிச்சு கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன என்னத்த சொத்தை விட்டு விட்டு என்னத்த ஆக போகுது? வந்த ரீல் விட்டுக்கிட்டு இருக்கான். அக்கா தங்கச்சி அம்மா மாருகா எல்லாத்தையும் அவன் தான் பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணல நான் பார்க்கல. அவன் என்ன சொல்லிட்டான்? காத்த வித்து காவாசி பணத்தை கடன் இருக்குன்னு சொல்லிட்டு அவனே காத்த எடுத்துக்கிட்டான். கடன் இருக்குன்னு சொல்லிட்டு பம்பளியில 2 வீடு வாங்கி போட்டான். கடை வாங்கி வாடகைக்கு விட்டுருக்கான். வேற வெளிநாட்டுல சம்பாதிக்கான். வீல என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம். என்ன செய்ய சொல்றீங்க மச்சான்? என்ன செய்ய சொல்றீங்க? நான் சீரடி தான் முடிச்சுட்டு வந்து நான் சீரடி தான். என்ன செய்யா? அவன் வீடை கட்டிட்டான். நம்ம ஒண்ணுமே இல்லையா? எனக்கு பொட்டப்புள்ள இருக்கு மச்சான். பொட்டப்புள்ள இருக்கு. கரை சேர்க்கணுமா? கரை என்னன்னு சேர்க்கணுமா? இப்ப தங்க என்ன வேலை விற்குன்னு பாத்தீங்களா? இப்படிலாம் இருந்தா வயிற்றுப்படாம என்ன செய்ய சொல்றீங்க மச்சான்? மச்சான் நீங்க பாக்கீங்களா மச்சான்? விலைவாசி எப்படி போய்கிட்டு இருக்கு என்ன போய்கிட்டு இருக்கு பாக்கீங்களா மச்சான்? ஆஸ்பத்திரி செலவு மெடிக்கல் செலவு பிச்சு புடுங்குது மச்சான். அதுல வேற அந்த புள்ள வந்து அதை வேண்டாம் இதை வேண்டாம் சொல்லிட்டு இருக்கு. எல்லாம் பணம் வந்து மாட்டிலேயே காய்ச்சி. சொல்லுங்க மச்சான். அவன் வீட்டை சமாளிச்சு போயிட்டான். நமக்கு என்ன இருக்கு? என்ன வருமானம் இருக்கு? நாயத்தை சொல்லுங்க மச்சான். நிலைமை புரியுது மாப்பிள்ள. ஆனா அதுக்கு இருந்தாலும் உங்களுக்கு வயிற்று இருக்க கூடாது. என்ன நம்ம அண்ணன் நல்லா இருக்கட்டும் நினைக்கிறேன். நம்ம அண்ணன் தானே என்ன கடன் இருக்கா? சரி இருந்துட்டு போட்டோம். அல்ல ஆமையும் சொல்ல போறான். இதுல என்ன இருக்கு? இதுல எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னா நீ வேணா பாருங்க மச்சான். அந்த வீட்டை விற்கும் போது தர ரேட்டுக்கு போவோம். நான் பாப்பேன். அதை நான் நின்று பாப்பேன். கடன் இருக்குன்னு பொய்யா சொல்லுதான் நான் பாப்பேன். அந்த விற்கிறத நான் பாப்பேன். தர ரேட்டுக்கு போனா நான் பாப்பேன். சொந்தக்காரன் நல்லா இருக்கு. அந்த பேகளுக்கு பிடிக்கவே மாட்டேக்கேன். அல்லா சாப்பிட்டா சார் ரெண்டு வரும். இல்லையா உண்மைங்க வெளியே பாட வச்சு விட்டாடா. ஏன் நேரத்தோட உட்காந்து எழுத வேண்டியது? ஏன் 9 மணி ஆனா கரெக்டா நோட்டத்துக்கே உட்காந்துருக்கீங்க 2 பேரும். நேரத்தோட எழுதி வச்சோம் படுத்தோம் இல்லாம நான் அப்பல இருந்து எழுதிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு டியூஷன் லீவ். வாப்பா எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தீங்களா? இந்த பிள்ளைக்கு வேற வேலையும் ஜோலியும் இல்ல. எப்ப பார்த்தாலும் சாக்லேட். என்ன சின்ன பிள்ளையால நீ? பலசர கடை மூஞ்சி. கொஞ்சம் ஒலி பாரு. மோரே பாருங்க. மோரே பாருல சனியே. உனக்கு என்ன? ஒரு பிள்ளை எப்ப பார்த்தாலும் சாக்லேட்னா காலைல இருந்து 200 வாங்கிட்டு போன வேந்தீங்கன்னு. நீங்க நேரமும் சாக்லேட் தின்ட்டே இருக்கணுமா? எனக்கு சாக்லேட் வேணும். சேர்ல படியில வேந்தரம்மா காய்கறி இல்லாம சத்துது. ஆனா ஆஃப் பண்ணி போட்டானா இந்த பேக்களுக்கு ஒரு வேலையும் சொல்லி கிடையாது. 9 மணி ஆனாலே கரண்ட் ஆஃப் பண்ணி போட்டுருந்தாங்க. சரி என்னத்தான் கரண்ட் ஆஃப் பண்ணி போட்டாலும் கரண்ட் பில் குறைஞ்ச பாடு இல்லையா? சரி நான் செத்து அந்த வாசல் இருந்துட்டான். கிருன்னு ஒரு காத்து இல்லாம படிக்கிற புள்ள நீயே மூடி வச்சுட்ட. அவன் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். பாப்பா அவன் பிளேம்ஸ் போட்டு பாக்கான். சும்மா பாத்திமா இப்ப சவுட்ல அடிச்சிருவோம். பாத்திமா உண்மையை விளையாட்டு பார்க்காத. என்ன பிளேம் என்னது என்னையில என்னத்தை சொல்லாதுங்க. காட்டு அப்படி காட்டு. சும்மா இது கணக்கு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பாப்பா அது நம்ம லவ் பண்ற பேரையும் நம்ம பேரையும் எழுதி பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணவா வேண்டாமான்னு வரும். அவனுக்கு அது கல்யாணம் பண்ணணும்னு வந்துருச்சு. Ding